உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. தேவன் தாமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான டேனியல் விருதர் ஐயா இந்த நேரத்தில் ஒரு சாட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் பேர் ரேவதி, என்னுடைய அப்பா பேர் நடராஜன், என்னுடைய அம்மா பேர் முருகம்மாள், என்னுடைய கூட பிறந்தவங்க பேர் கலாவதி அக்கா. என் பேர் ரேவதி, நான் 2வது மகள். 3வது மகன் வெங்கடேசன் மகன். அப்பாவுக்கு 2 மனைவின்றதுனால அவங்க பேர் ராதாம்மாள், அவங்களுடைய மகன் பேர் அண்ணன் ரகு, 2வதுடைய மகள் பேர் கண்ணகி, 3வதுடைய மகன் பேர் கரிகாலன். நாங்கள் 6 பேருமே ஒரே குடும்பத்தில் 2 மனைவியோட அப்பா நாங்கள் எல்லாருமே கோட்டுப்புற பகுதியில் வாழ்ந்துன்னு இருந்தோம். அப்பாவுடைய தொழில் என்னன்னு சொன்னால், ஆனந்த் தேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறவர். அப்பா ஒரு முதலியார் குடும்பத்தில் பிறந்ததுனால 7 வயசுலேயே அப்பா இந்த ராயப்பேட்டாலேருந்து ஜாம்பஜார் பகுதியிலையும் டவுஸ்லைட் பகுதிக்கும் ஓடி வந்துட்டவர், வீட்டில் அடங்காத ஓடி வந்துட்டவர். ஆனால் அவங்க முதலியார் குடும்பத்தில் பிறந்ததுனால வீட்டில் அவரை சேர்க்கலை. ஏன்னா அங்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் போய் தொட்டுட்டு வரேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்களாம். அவங்க குடும்பத்தில் அப்பா வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்பா இந்த ஏரியாவில் அங்கே இங்கே சீட்டு விளையாடிக்கின்னு பசங்க கூட சேர்ந்துக்கின்னு தேட்டரா பீச்சு அங்கே இங்கே சின்னதில் சுற்றும்போது அப்படியே அந்த ஏரியாவில் எந்த ஏரியாலாம் போனாரோ, ஜாம்பஜாரில் ஒரு மனைவி, ஆயிரவலுக்கு பகுதியில் ஒரு மனைவி, 2 மனைவியை கல்யாணம் பண்ணி 6 பிள்ளைங்களை பெற்றார். அந்த 6 பிள்ளைகளையும் அவர் ஒழுக்கமாக அவர் அவருடைய ஜாதியை பெருசாக சொன்னாரே தவிர எங்களுக்கு அந்த ஜாதிக்கு ஏற்ற மாரி வாழ வைக்கல. முதலியார் ஒன்றே அவர் முதலியார்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்றதெல்லாம் அவர் குடிச்சிட்டு ஊர்வம்பு வாங்குறது. அது மாத்திரம் இல்லை, அவர் எப்போவுமே குடியிலே இருக்கிறது, பசங்களை கவனிக்கிறது கிடையாது. அம்மா பிளாக் டிக்கெட் விற்றுட்டு கொண்டு காசு கொடுக்குறது. எங்களுடைய அம்மாவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருந்தவங்க. அவங்க நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் பண உதவி பண்ணுவாங்க எங்களுக்கு. பசங்களை காட்டி காசு வாங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. பசங்கள்லாம் கஷ்டப்படுது, அப்பா வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, வீட்டுக்காரர் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய அம்மா கிட்ட, அவங்க பேர் மீனாம்மாள், அவங்க கையிலேருந்து காசு வாங்கின்னு எங்களை காப்பாற்றுவாங்க. அப்புறம் காசு கையில் இல்லை, நல்லா புது படம் போட்டாங்க தேட்டரில் அப்படின்னும் போது அவங்க கையில் காசு வாங்கின்னு தான் ஒரு பிளாக் டிக்கெட்டு விற்று எங்களை பாதுகாத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்ப்பார். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன குழந்தைங்களாம் சினிமாக்கெல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. எதனா ஒரு பொம்மை படம் போட்டால் அந்த படத்தை கொண்டு போய் டிக்கெட்டு மீந்துட்டால் அந்த தேட்டரில் போய் அந்த டிக்கெட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டு வருவார் அப்பா. இப்படி அப்பா ஒரு சீட்டாடி, அப்பா நாளடைவில் போலீஸ் எல்லாம் ரொம்ப கடுமையாக டிக்கெட்டெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சண்டைலாம் போடும்போது ரிச்சா ஓட்டுவார். அதுலேயும் அவர் குடிச்சிட்டு டெய்லி ஊர் வம்பு வாங்குவார். டெய்லி போலீஸ்காரங்க கொண்டு போய் அப்பாவை அடிப்பாங்க. நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டேஷன் வாசல்லே நிற்போம், ஸ்டேஷன் வாசலாண்டே நிற்போம். அப்பா அங்கேருந்து கையை காட்டி எதனா சொன்னார்னா எங்களுக்கு புரியாது, அதையும் அப்பா அடிப்பார். இவங்கள போய் தலைவரை கூட்டணுவாங்க, அவங்கள போய் தலைவரை கூட்ட சொல்லி வச்சுருப்பார். எதனா சண்டைனா இவங்கள போய் கூட்டணுவாங்கன்னும் போது சொல்லுவோம். போயிட்டு சொல்லும்போது அவங்க அப்பாவை கொண்டு இதோட குடிக்காத, இதோட பசங்களை பாருன்னு சொல்லுவார். அதே மாதிரி 2 அம்மாவங்களும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் அப்பா அம்மாவங்கள அவங்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் அனுப்பாமல் கூடவே வச்சுருந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கி வச்சு அவங்கள வாழ வைப்பார். அதே மாதிரி அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அம்மாவும் பெரியம்மாவும் கேட்பாங்க. சண்டை போட்டாலும் கோவப்படுத்தினாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அடிப்பார். அப்பா அடிக்கும்போது மண்டை உடையும். நாங்கள் படிக்கலைன்னு சொன்னால் ஊதங்கொல்ல அடிப்பார் எங்களை. எங்கள் கை காலெலாம் வீங்கிடும். அதுலேயே நாங்கள் வேலை செய்யணும். அதேமாரி இந்த சாமான் கழுவும்போது இந்த குங்குமம் மஞ்சள்லாம் வைக்கணும், பட்டை போட்டுக்கணும். கேட்டால் நாங்கள் முதலியார் அப்படின்னு பட்டை போட்டுக்கணும். அடுத்தது கோலம் போடணும். அப்புறம் அந்த சாணி வச்சு தான் சாமான் கழுவணும். ஏன்னா சோப்புலாம் கழுவக்கூடாது.
அது தீட்டு போகாது, சாம மேலே தீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோமிரை பிடிச்சின்னு சொல்லுவார். கோமிரை பிடிச்சினுவானா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கோமிரத்தை பற்றி என்ன தெரியும் சின்ன பசங்களுக்கு. அந்த மாடு ஒன்றுக்கு போனோன்னா அதை கொண்டு வந்துடுவோம். இது யார் எடுத்துன்னு வந்ததுன்னு கேட்பார். நாங்கள் 4 பேர் போவோம், சாணி எடுக்கோ தண்ணி எடுக்கோ. இந்த கோமிரை பிடிக்க போய் எடுத்துன்னு வரும்போது அது அவர் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, இது வந்து கோமிரம் இல்லை, இது ஒன்றுக்கு பிடிச்சின்னு வந்துட்டீங்கன்னுவார். வெள்ளிக்கிழமை அடி வாங்குவோம். அந்த கோமிரத்தை பிடிக்கும்போது அடி வாங்குவோம். எப்படின்னா எங்களுக்கு கோமிரம்னா எது, மாடு ஒன்றுக்கு எதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்போனா ஒரு வாட்டி கரெக்டாக பிடிச்சின்னு வந்துட்டா இது யார் பிடிச்சின்னு வந்ததுன்னு கேட்பார். இதான் கோமிரன்னுவார். ஆனால் எங்களுக்கு விளக்கம் சொல்லலை. இப்போ தான் தெரியுது, முதல் ஒன்றுக்கு தான் பிடிச்சா கோமிரம், ரெண்டாவது பேயும்போது பிடிச்சா அது ஒன்றுக்குன்னு இப்போ தெரியுது. அப்போ எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு பாரம்பரியமாக வளர்த்தாரு. முதலியாருன்னா மாட்டுக்கறி துண்ண மாட்டேன்றாங்களா, அது ஒன்று தான். அதை தவிர வேறு எதுவும் ஒழுங்கு எங்களுக்கு அவர் வேணும் அப்படி சொல்லிக் கொடுக்கல. எங்களை ஆழ்வார்பேட்டை ஐஏ ஸ்கூலில் படிக்க வச்சார் எங்களை. அந்த படிப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற பிறந்த டேட்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த தலையில் கை வச்சு தான் வந்து சேர்த்து விடுவாங்க. அந்த படிப்பு சேர்த்து விடும்போது வந்து நம்ம பிள்ளைங்க படிக்கணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படியெல்லாம் ஒரு காரணத்துக்கு அப்பா படிக்க வைக்கல. ஒரு 4 எழுத்து தெரியணும் அப்படின்றதுனால படிக்க வச்சாங்க. ஆயிரவழுக்குலேருந்து ஆழ்வார்பேட்டை ஸ்கூலுக்கு நடந்தே போவோம், வண்டியெல்லாம் கிடையாது. ஸ்கூல் ட்ரெஸ் வந்து வெள்ளை சட்டை, பச்சை பாவாடை. ஆமாம், செருப்பு இருக்காது, அந்த காலோடு நடந்து போவோம். ஆமாம், சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. நைட்டு ஒரு வேளை சாப்பாடு தான் செய்வாங்க. டிஃபன்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஸ்கூலில் எங்களுடைய வறுமையை பார்த்து அங்கே இருக்கிற 2ஆம் கிளாஸு சாரு எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு ஒதுக்கி கொடுப்பாங்க. திறந்து பார்ப்பேன் என்ன சாப்பாடுன்னு. அது ஒரு தயிர் சாப்பாடு, இல்லை அது வந்து ஒரு உப்புமா பொங்கல், அப்படி ஒரு சாம்பார் சாப்பாடு அப்படின்னு சொன்னால் கூட நல்லா இருக்காது. ஆனால் அதில் வந்து அந்த மிளகா வச்சு அதை சாப்பிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோம்னா 8 மணி 9 மணி ஆகும், திருப்பி நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி ஒரு ஏழ்மையான குடும்பம். சாமின்னு சொன்னாக்கா திருப்பதிக்கு கொண்டுன்னு போவார். ஒரு குலதெய்வம்னு சொல்லி முருகர் சொல்லுவார். இது அவங்களுடைய அண்ணன் தம்பி வீட்டுங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்கெல்லாம் சிலை வச்சுருப்பாங்க இதை. அப்போ எங்களை அவங்க வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு நோட்டீஸ் கொடுக்க போனாக்கா வாசல்லே உட்கார வச்சுட்டு எங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் தண்ணி கொடுப்பாங்க. அப்போ நான் 2-3 வாட்டி கேட்டிருக்கிறேன், ஏன்னாக்கா நீங்கள் வந்து அந்நீர் கூடலாம் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க எங்களை. அப்படின்னா அப்போ எங்களுக்கு விளக்கம் தெரில. அப்போ எங்களுக்கு அப்பா அடிக்கடிக்கு அம்மாவை அடித்து சண்டை போடுறதுனால அம்மாவுக்கு வேதனையாக இருந்தது. இவரை போய் எடுத்துட்டோமே, நம்மளை வந்து அம்மா குடும்பத்தில் சேர விட மாட்டேன்றாரு, எது செய்தாலும் நம்மளை அடிக்கிறாரு, அடிக்கடிக்கு மண்டியை உடச்சிடுவார். அம்மா கோவப்பட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாலும் விட மாட்டார். ஒரு டைம் அம்மா வந்து வீட்டில் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாசமாக பார்த்த ஆயா வீட்டில் நீ அடிக்கடிக்கு சண்டை போட்டு நீங்கள் வராதுன்னு சொல்லும்போது அம்மா கோவம் வந்து எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது முதல்ல எங்கள் அம்மா தான் சாகுறாங்க. அவங்க டீயில் பாய்சன் போட்டு குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. அப்போ இயேசு வந்து தெரியாது, இயேசு யாருன்றது வந்து நான் சொல்கிற வயசு எனக்கு 7 போது இன்றைக்கி எனக்கு ஒரு 52 வயசு. அப்போ 7ன்னு சொல்லும்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இயேசு யாருன்னே தெரியாததுனால இன்றைக்கி எனக்கே கூட வேதனையாக இருக்குது. காரணம் என்னன்னா, என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. இந்த இயேசு யாருன்னு அறியாத செத்து போயிட்டாங்க. அவங்க சாகும்போது எங்கள் ஆயா சொல்லுவாங்க, உங்கள் அம்மா உங்கள் 3 பேரையும் விட்டுட்டு செத்துட்டாளே என் பொண்ணு. எங்கள் ஆயாவுக்கு வந்து 2 பொண்ணு 2 ஆம்பளை பசங்க. அந்த 2 பொண்ணு 3 இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் சின்ன பொண்ணு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு எங்கள் ஆயா எங்களை பார்த்துப்பாங்க, சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்பவும் அடங்கலை, குடிச்சிட்டு தகராறு ஆகிக்கினே இருந்தது. சொன்னப்போனாக்கா அப்பா எத்தனை தெய்வங்களை எங்களுக்கு காமிப்பார், கோயிலாக இட்டுன்னு போவார், திருப்பதிக்கு இட்டுன்னு போய் எங்களுக்கெல்லாம் மொட்டை அடிப்பார். எனக்கு அம்மை போட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு சாவுற நிலைமையில் இருந்தேன்னு சொல்லிவிட்டு ராயப்பேட்டையாண்ட அவங்க வீட்டாண்ட இருக்கிற பெரிய பாளையத்தில் மொட்டை அடிப்பாங்க. ஆனாலும் திருப்பியும் ஒரு அக்கா அதே மாதிரி அப்பா அடித்தாருன்னு சொல்லிவிட்டு பாய்ச்சல் சாப்பிட்டு அக்காவும் சேர்த்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சர்வேஸ்வரர், பெருமாள் இதெல்லாம் சாமியெல்லாம் கூப்பிடுவாங்க. செத்து உங்களுக்கு வீட்டில் நாங்கள் கற்பூரங்குளத்து தீபார்த்தனை பண்ணி முன்னோர்களுக்கு ஒரு பக்கம் தண்ணி வைப்போம், ஒரு பக்கம் தேவதைகள் வராங்க சாமி வராங்கன்னு தண்ணி வைப்போம். எல்லாம் பாரம்பரியமாக இருப்போம். டெய்லி காலையில் கோவிலில் போயிட்டு
சாமி கும்பிட்டு திருநூறு எடுத்துன்னு வரணும் வீட்டுக்கு வந்து சாணி போடணும், வீட்டில் வந்து சாமி கும்பிடணும். இப்படி பாரம்பரியமாக தான் இருந்தோம். ஆனால் 2வது செத்துட்டாங்க. 3வது ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னாக்கா, எங்கள் பெரியம்மா அம்மாவுக்கு சக்கால் அவங்க தான் முதல் மனைவி. அவங்களும் அப்பா இந்தமாதிரி சண்டை போட்டோன்னா அவங்களும் பாருங்கள், அவங்களும் செத்து போயிட்டாங்க. அவங்களும் அதே பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அனாதையாக ஆகிட்டோம். யாருமே எங்களுக்கு இல்லை. அப்பா இருக்கிறாரு, நாங்கள் இருக்கிறோம். 2 பொம்பளை பசங்க பெரிய பிள்ளையாக இருக்கிறோம், 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. இப்போ அப்பா ஒரு துணை இல்லாத எங்கள் வாழ்க்கையை யார் பார்த்துக்க ஆள் இல்லை எங்களுக்கு. எங்கள் அம்மா குடும்பத்துலேயும் பார்த்துக்கல, அப்பா குடும்பத்துலேயும் யாரும் பார்த்துக்கல. ஆனால் அப்பா ரொம்ப பாரம்பரியம். அப்பா ரொம்ப எல்லாத்துக்குமே லைட்டு வச்சா முத்தம் கொடுப்பாரு, சாமி. அப்புறம் கோவில் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பார், மாலை போட்டுப்பார். அடுத்தது வந்து அந்த கயிறெல்லாம் அந்த கோவில்லேருந்து கயிறு எடுத்துன்னு வந்து அதெல்லாம் கட்டி வைப்பார். முருங்கை மரத்துக்கு குங்குமஞ்சா, அம்மைக்கு குங்குமஞ்சா, போட்டா குங்குமஞ்சா, அடுப்புக்கு குங்குமஞ்சா, இப்படியெல்லாம் வச்சு எங்களை பாரம்பரியமாக வளர்த்தாரு. ஆனால் அதில் ஒன்று கூட ஒரு தெய்வங்களும் எங்களை பாதுகாக்கலை. கடைசியில் வாலிப பொண்ணாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு தேனாம்பேட்டை பகுதியில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனால் இதை விட பயங்கரமான அம்மா வந்து பெரியம்மா வந்து கோவில் வச்சுருப்பாங்க. அந்த கோவில் வச்சுருப்பாங்க. அந்த கோவிலில் அங்கே போனவொன்னும் இந்த சைடில் இருக்கும்போது அப்பா சாமிங்களை கூப்பிட்டுன்னு இருந்தோம். இப்போ அப்பா சாமி அப்படின்னா அப்பா முதலியாருன்றதுனால அவர் ஒரு பாதி தெய்வங்களை கறி தூண மாட்டேன், இந்த மாட்டுக்கறி தூண மாட்டேன், இந்த சாமி தான் கும்பிடணுன்னு இவர் ஒரு பக்கம் ஆம்பளை சாமிங்களாக காமிச்சார். அம்மா சைடில் பெரியம்மா அம்மாவுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். கோவில் வச்சுருக்குறாங்க தேனாம்பேட்டை பகுதியில். அங்கே போனோன்னா அவங்க லேடிஸு பொம்பளை சாமியாக காமிச்சாங்க. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா திருவருக்காடு வீட்டுக்குள்ளேயே வந்து சிலை வச்சு வீட்டுக்குள்ளேயே பாம்பு வரும். அப்போ நாங்கள் அந்த பாம்புக்கு வந்து போய் பால் வாங்கின்னு வந்து முட்டை வாங்கின்னு வந்து வீட்டுக்குள்ளே வைப்போம். அழகாக அது குடிச்சிட்டு அது போகும். ஆனால் நான் போன நேரம் அங்கே போனோன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு நம்மளுடைய உயிர்நல வழியாகவே கர்ப்பப்பை வெடித்து அவங்களுக்கும் கர்ப்பப்பையிலேருந்து குடலெல்லாம் வெளியே வந்து கொண்டு அவங்கள சேர்த்துட்டாங்க. அப்போ நாங்கள் எத்தனை தெய்வங்களை தேடினோம். ஆனால் ஒரு தெய்வம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தரல, உயிரை பாதுகாப்பு தரல, இருக்க ஒரு இடம் கிடைக்கல, நல்ல புத்தி இல்லை, அறிவில்லாத காரியங்களை ஒரு காரியத்துலேயும் நாங்கள் தோல்வி உள்ள வாழ்க்கையே சந்திச்சுன்னு வந்துட்டேன். என்னுடைய அப்பா பிறந்ததுலேருந்தே தோல்வி. அப்பா சொல்லுவார், இந்த பொண்ணு பிறந்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன், இந்த பொண்ணு பிறந்து தான் எனக்கு தோல்வி வந்தது, எத்தனை வாட்டி போலீஸ் என்னை பிடிச்சின்னு போயிட்டாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி சாப்பாடு பிரச்சனை, அப்பா வீட்டில் சாப்பாடு பிரச்சனை, ஒரு சமாதானம் இல்லை. அடுத்தது கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது இது ரொம்ப பொறாமையான ஒரு காரியம். என்னன்னாக்கா, வயசு பொண்ணாக இருக்கும்போது யார் சொந்தக்கார வீட்டாண்ட போனாவோட துரத்தி விடுவாங்க. இங்கே வராதிங்க, உங்கள் அப்பா மோசமானவர், இங்கே வராதிங்கன்னு சொல்லி அப்பா பேரை சொல்லி எங்களை துரத்தி விட்ருவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, யார்கிட்ட நின்னாலும் உங்கள் அப்பா பொல்லாத ஒரு எதனா போலீஸுக்கு போயிட்டு தகராறு பண்ணுவார், சண்டை போடுவார், அவர் குடிச்சிட்டு வந்து அமகலம் பண்ணுவார்னு என்னை துரத்தி விட்ருவாங்க. வயசு பொண்ணு என்ன பண்ண முடியும்? அதனால் எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காரருடைய அம்மா வந்து என்னை பொண்ணு கேட்குறாங்க. கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆமாம்மா தாயம் இல்லை, அந்த பொண்ணு நிற்க கூட இடம் இல்லை, நீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் போது எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கணும் வந்தேன். சுத்தமாக கல்யாண வீட்டில் ஆதரவு கிடையாது. அங்கே அதிகமாக இருந்தது எனக்கு பிரச்சனை. காரணம் என்னென்னா, அவர் ஒரு குடிகாரனாக இருந்தார். 2வது வந்து குடும்பத்தில் சந்தேகம், சண்டை. எனக்கு 3 பசங்க பேரில் இளைவாணி, ராஜா, கலைவாணி, அந்த 3 பசங்களுமே எங்களுடைய வாழ்க்கையில் நான் பெற்றெடுத்து அதை வளர்க்கும்போது ஒரு நாள் கூட சமாதானம் இருக்காது. எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்கும். வீட்டுக்காரர் ஒரு சீட்டாடம், குடி, இதேமாரி பிரச்சனை இருக்கும். தேவனுடைய நாம மகிமைப்பட முடியாத இந்த பிரச்சனையில் இயேசு கிறிஸ்துவை நான் அறியாது வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்களில் எனக்கு இயேசுவை பற்றி யாரும் சொல்லலை. எனக்கு 3வது ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது. அந்த பொண்ணுக்கு 2.5 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாத்திரம் இருக்காது, குளிக்கணுன்னா சோப்பு இருக்காது, ஒரு கையில் என்னுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சின்னு சொன்னால் ஊசி நூல் இருக்காது தைக்கிறதுக்கு. ஒருவேளை சாப்பாடு அப்படின்னு சொன்னால் யார்கிட்டனா கடை வாங்கி தான் சாப்பிட்ணும், அதுவும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. இன்றைக்கெல்லாம் பட்னியாக இருந்தோம்னா அவர் போய் எங்கள் வீட்டுக்கு ரிச்சா ஓட்டிகிட்டு வந்து அந்த காசு சாப்பாடு கொடுங்க நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு போனால் அப்போல்லாம் 2 ரூபா ஒரு சாப்பாடு, 2 ரூபா சாப்பாடு 3 ரூபா வச்சா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். அப்படி கொடுத்துட்டு போயிடுவார், வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். நைட்டுக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார், சண்டாகும்.
ரோட்டில் வீட்டில் இருக்க முடியாது, ரோடாக போய் தூங்க வேண்டியது தான். 3 பசங்களையும் கையில் பிடிச்சின்னு ரோடாக போய் தூங்கி எழுந்தோன்னா யாருன்னா சொல்லுவாங்க, உங்கள் பொண்டாட்டி அங்கே இருக்கிறாங்க பாரு, கூட்டணுன்னு கூட்டின்னு வருவார். இதோட குடிக்க மாட்டேன், இதோட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் கீழ்ப்படியவே இல்லை. லாஸ்ட் வரைக்குமே எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஆகிக்கினே தான் இருக்கும். டெய்லி சண்டை இருக்கும். அக்கத்தில் பக்கத்தில் வந்து மடி கூடுவாங்க. ஏன் இப்படி சும்மா சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க, எதுக்கு சண்டை வந்து எங்களுக்கே தெரியாது, சண்டை வரும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு 3ஆம் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அந்த 2.5 வயசு குழந்தை இறந்த பிறகு அப்போல்லாம் வந்து இந்த சார்னர் பந்தல்லாம் கிடையாது. தெருவில் இருக்கிற ஓலை, கீழே கிடக்கிற ஓலையை எடுத்து 4 கொம்பு நட்டுட்டு அதில் ஓலை போட்டு வச்சுட்டு ஒரு பலகை போட்டு பணத்தை கலத்துவாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஐஸ் பாக்ஸு, சார்னர் பந்தல், சேரு, லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு எல்லாம் வச்சு தான் ஒரு சாவு அடக்காராதனை நடக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. சும்மா ஒரு சாதாரணமாக லைட்டே இருக்காது, இருட்டு. அந்த இருட்டிலே தான் சாவு வச்சுருப்பாங்க. அப்படி எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க என்னுடைய இறந்துட்ட பிறகு அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்ட பிறகு நான் வந்து அந்த பந்தலில் உட்காந்து இருக்கும்போது ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். ஒரு சீட்டு என் கையில் கொடுத்தாரு. இது வந்து கடவுளை நம்பு பணத்தை அல்லன்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த சீட்டை வாங்கி என் கையில் வச்சின்னா அது உள்ளே இருக்கிற திறந்து பார்க்கும்போது அதில் கடவுளை நம்பு பணத்தை அல்லன்னு சொல்லும்போது அதில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, கடவுளை நம்பு பணத்தை இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு துண்ண சோறு கிடையாது, கட்டுறதுக்கு அந்த மாதிரி வேலை குளிக்கிறதுக்கு சோப்பு காசு இருக்காது, ட்ரெஸ் இருக்காது. நம்மளாம் அப்போல்லாம் பொங்கலுக்கு இந்த தீபாவளிக்கு தான் ஒரு புடவை எடுத்து கொடுப்பாங்க. அந்த புடவையே நம்ம துவச்சி உள்ளே வச்சுருவோம். அதெல்லாம் எங்கன்னா வெளியே போனால் வந்தால் தான் கட்டுவோம். வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்போன்றனாக்கா தலை கூட வார மாட்டோம். ரொம்ப ஒரு சூழ்நிலை மோசமாக இருக்கும். குளிக்க முடியாது, தலை வார முடியாது. குளிக்கணும்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் தான் குளிப்போம். அதை துணி துவைக்கணுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் தான் எல்லாத்தையும் வாரி போட்டு துவைப்போம். அதுக்கு தண்ணி இருக்காது. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் அந்த தண்ணி தூக்கின்னு வரணும். இப்படி ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் கடவுளை நம்பு பணத்தை அல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டார் வெள்ளைக்காரர். அதோடு அதை வாங்கி வச்சுட்டேன். அதுதான் எனக்கு தீர்க்க தரிசனம், முதலாவது தீர்க்க தரிசனம். எனக்கு தேவன் அதை கொடுத்துருக்கிறத அறியாமல் இருந்தேன். அப்போது அங்கேருந்து எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிக்கினே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குடும்பத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கின்னு நான் வெளியேறி இங்கே வந்துட்டேன். ஜாம்பஜார் பகுதியில் 1008 இங்கே இருக்கிற எங்கள் நாத்தனார் மூத்தாரெலாம் வந்து இங்கே இருக்காதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் அங்கே வரமாட்டேன், அந்த ஏரியாவில் நான் வரமாட்டேன்னு சொல்லி தகராறு. சரிவா நம்ம எங்கன்னா போயிடலாம், யாரும் நம்மளை சேர்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி திருப்பதிக்கு போயிட்டோம். அந்த திருப்பதியில் போனோடனே எங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே தெரியாது, புது இடன்றதுனால. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போய் அங்கெல்லாம் கல் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே ஊந்து கிடப்பார். அங்கே நான் 2 பசங்களை வச்சுக்கின்னு பசியும் பட்டினியுமாக இருப்பேன். எங்கள் பொண்ணு எங்கள் பையனையும் வச்சுக்கின்னு அங்கேயே பசியும் பட்டினியுமாக அங்கேயே உட்காந்து இருக்கும்போது சாப்பிட வழி இல்லையேன்னு சொல்லிவிட்டு அங்கே கடையாக போயிட்டு பசங்களை கொண்டுக்கின்னு போயிட்டு கடையாக போய் 5 பைசா 10 பைசா பிச்சை எடுத்து அந்த பசங்களுக்கு டிஃபன் வாங்கி அங்கே தருவேன். அங்கே டிஃபன் சொன்னாக்கா டிஃபன்லாம் கிடையாது, அங்கே களி தான் தருவாங்க. 1 ரூபா ஒரு களி. அந்த களியில் புளிச்சக்கீரை வச்சு கொடுத்துருவாங்க. அதை வச்சு அந்த பசங்க 2 பேருக்கு, அப்போ ஒரு குழந்தைக்கு 5 வயசு, ஒரு குழந்தைக்கு 2.5 வயசு குழந்தை. அந்த திருப்பதியிலேயே நாங்கள் குறைஞ்சபட்சது ஒரு 6 மாதம் அங்கே இருந்தோம். அந்த 6 மாதமாகவும் நாங்கள் அங்கேயே கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கின்னு அந்த நடுவந்தில் என் காலில் வர எனக்கு அடிபட்டு இருந்தது. அதுக்கும் ஊசி போடணும். அங்கேயே ஒரு 6 மாதம் பிச்சை எடுத்து என்னுடைய குடும்பங்களை காப்பாற்றிக்கின்னு அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ரிச்சா ஓட்டுற லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸுக்கு வந்தோம். நாங்கள் அங்கே வந்த பிறகு நாங்கள் திருப்பி ஜாம்பஜார் சைடு வந்துட்டோம். இங்கேயும் அதே தகராறு தான் ஆகும். எனக்கு வந்து என்னன்னாக்கா கண்ணில் மை வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2 சினிமா பார்ப்பேன் நான். இங்கே மெட்ராஸ் வந்து ஜாம்பஜார் பகுதியில் வந்தோன்னா ஒரு நாளைக்கு 2 சினிமா பார்ப்பேன். காலையில் சினிமா, சாயங்காலம் சினிமா. அதே மாதிரி வந்து துணியெல்லாம் ஒரு அசிங்கமாக போட்டுக்கின்னு, சீட்டு விளாடிக்கின்னு, பான் பராக் போட்டுக்கின்னு, பொடி போட்டுக்கணும், எல்லாம் இந்த ஏரியாவில் வந்து கற்றுக்கினேன். எல்லாமே ஜாம்பஜார் வந்த பிறகு எல்லோரும் கூட சேர்ந்து பொடி போடுற பழக்கம், அப்புறம் பான் பராக் பாக்கு, பீடா, வெத்தலை பாக்கு, கட்சியில் இருந்தோம். இப்படி எல்லாத்துலேயுமே நாங்கள் இந்த ஒரு பாவ வாழ்க்கையில் அப்படியே விழுந்துட்டோம். ரோட்டில் தான் எங்களுக்கு வீடு கிடையாது. அப்படியே வீடு எடுத்து வச்சுருந்தாலும் வீட்டுக்கு போக மாட்டோம், ரோட்லேயே தான் தூங்குவோம். அங்கேயே பாய்த்தல்கள்லாம் வச்சுட்டு ரோட்லேயே படுத்துன்னு இருப்போம். சொன்னால் ஜாம்பஜார் லஸ்ஸி கடை தான் எங்கள் வீடு. சொன்ன மாதிரி அங்கே தான் இருப்போம். நாங்கள் எங்களை பார்க்கணுன்னா அங்கே தான் வருவாங்க, அங்கே தான் நாங்கள் இருப்போம், எங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம்.
இப்படி நாங்கள் வீடுனா ஒரு ஓலை வீடு, ஒரு சின்ன ஓலை வீடு. வீடுன்னு சொன்னால் ஒரு ஓலை வீடு. அது வந்து ஒரு ரொம்ப லாங்கில் இருக்கும். நாங்கள் இந்த ஏரியாவில் இருப்போம். ஏன்னா இங்கே ரிச்சா ஓட்டுவார் எங்கள் வீட்டுக்கார். அதனால் அந்த வேலைக்காக நாங்கள் இங்கே இருப்போம், தெருவில் இருப்போம். சினிமா பார்த்துக்கின்னு அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் இங்கேயே இருந்துக்கின்னு நாங்கள் சாமின்னு கும்பிட்ணும் அப்படின்னு சொன்னாக்கா திருப்பதி, பெரியபாளையம், அப்புறம் திருவற்காடு, இப்படி அப்பா சாமி கும்பிட்றது முருகர், எங்களது கும்பிட்றது வந்து முனீஸ்வரன், இப்படின்னு பல விதமான சாமிகளை கும்பிட்டுக்கின்னு அதனுடைய தீபார்த்தனை பண்ணிக்கின்னு அதனுடைய வாழ்க்கை வாழ்ந்திங்கன்னா கோவிலாக போய் மொட்டை அடிக்கிறது. ஒரு கோவிலை கூட விட்றதில்ல, எல்லா கோவிலுமே மொட்டை அடிப்பேன். மொட்டை அடிச்சிக்கினே இருப்பேன். என்னை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, உனக்கு அசிங்கமாக இல்லையா இப்படி மொட்டை அடிச்சிக்கினே இருக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்புறம் சண்டை போடுவோம், ஃபைன் கட்டுவோம். ஒரு ஒரு 10 கேஸ் இருக்கும், சண்டை கேஸு, அடில் தடில் கேஸ் இருக்கும். அது போய் வாய்தா வாங்குவோம், கேஸை முடிக்க மாட்டோம். இப்படி வாயாடுறதும் சண்டை போடுறதும் இதே தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் ஒரு டைம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சரியான சண்டை. இனி இதோடு இவர் வானா நம்மளுக்கு, இதோடு லாங்காக எங்கன்னா போயிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய 2 பிள்ளைகளையும் இட்டுக்கின்னு கோயம்பேடு பகுதியில் போயிட்டேன். அந்த பகுதியில் போய் கூலிக்கு பூ கேட்டு வாங்கி கட்டி அங்கே வியாபாரம் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் என்னுடைய தலை உயர்த்தப்பட்டு அந்த இடத்துல 1/2 சவரம் மூக்குத்தி, நிறைய ஒரு 300 சவரம் நகை சேர்த்து பணத்தை சேர்த்து அங்கே ஒரு ஆளாக ஒரு விக்கிரகத்துக்கு அடிமையாகி அநேக பூசாரிகளுக்கு பூ கொடுத்து கோவிலில் திருவற்காடு கோவிலில் நம்பர்ஸ் ஆகி அந்த இடத்துல நாங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் எங்கள் பிள்ளைங்களும் வளர்ந்தாங்க. அதில் எங்கள் பிள்ளைங்களில் வந்து 2 பிள்ளைங்கள நான் படிக்க வைக்கல. காரணம் என்னென்னா, மனிதனுக்கு பணம் தான் உயர்த்தும் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கை பணத்து மேலே ஆகிப்போச்சு. கடவுள் சொன்னார், என்னுடைய மகள் சாகும்போது என்ன சொன்னார், ஒரு வெள்ளைக்காரர் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்து கடவுளை நம்பு பணத்தை அல்லன்னு சொன்னார். அது எனக்கு அப்போ புரியல. பணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்ந்ததுன்னு சொல்லி பசங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் அவங்க படிக்காமல் அவங்க கோவிலாக குளமாக போய் சுற்றிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே சுற்றின்னு இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் அவன் சுற்றிக்கின்னு கொண்டுக்கின்னு பசங்க இருக்கும்போது நான் கோவிலாக போகிறதும் இப்படியா எனக்கு இருந்தது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, கோவிலில் திருவற்காடு கோவிலில் பௌர்ணமின்னு சொன்னால் திருவற்காடு கோவிலுக்கு போயிடுவேன். நாங்கள் நைட்டு தங்கிட்டு காலையில் தான் வருவோம். பொழுது வெடியும் போது வீட்டுக்கு வருவோம். அப்போ நான் தூங்கின்னு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த கோவிலுக்குள்ளேயோ வந்து எனக்கு நாமம் போட்டார். ஆனால் எனக்கு அப்பவும் தெரியல. பணம், நகை, சந்தோஷம், சினிமா, பான் பிராக் பாக்கு, இப்படி உலகத்தில் ஒரு ஆளாக நான் வாழ்ந்தேனே தவிர இந்த இயேசுவை அறியாத இருந்தேன். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இயேசுவை சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு சாமின்னு சொன்னால் அப்போ எங்கள் சாமியெல்லாம் எங்கே போகிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. போன வெள்ளைக்காரனை கூட்டின்னு வர்றதுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டான், இந்த கிறிஸ்தவர்கள் மூலிமா அவன் வர்றதுக்கு ஐடியா பண்ணுறான்னு நான் இப்படி ஒரு கோணத்தில் கிறிஸ்தவர்களை போடி வாடின்னு கேட்குறதும் இருந்தேன். அந்த பகுதியில் இருக்கிற கிறிஸ்துவங்க இயேசுவை பற்றி எதுனா சொன்னேன், என் பக்கத்தில் உட்காரக்கூடாது ஓடிப்போங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அந்த குழந்தைய போட்டு அடிச்சிருக்கிறேன். இப்படி என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் கிறிஸ்தவர்கள். அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் கரெக்டாக சர்ச்சுக்கு போவாங்க. எனக்கு பிடிக்காது. ஏன் நான் நல்லா வியாபாரம் ஆகும், இவங்க ஏன் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அவங்களே சொல்லுவேன், போவாதீங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது சொல்லுவேன், அவங்க வீட்டுக்காரங்களை சொல்லுவேன், நல்லா பூ வியாபாரம் ஆகுது, இவங்க ஏன் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்லி கேட்பேன். அப்போது அவங்களாம் என்கிட்ட சத்தம் போடுவாங்க, அது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து தான் தெய்வன்றதை யாரும் எனக்கு விளக்கமாக சொல்லலை. அதனால எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மாதா கோயிலுக்கு ஒரு கேண்டில் கொடுத்துருத்து தான் இவங்க போய் சேர்ந்துட்டு வராங்கன்னு சொல்லி அப்படி இருந்துட்டேன் நான். எனக்கு விளக்கம் தெரியல. இப்படி சொல்லின்னு இருந்தேன். நாளடைவில் எங்கள் பிள்ளைங்க வளர்ந்தாங்க. எங்கள் பையனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லுவார். சாப்பாடு வந்து பழுது கட்டி அதில் வந்து தயிர் ஊற்றி கொடுக்க சொல்லுவார். எங்கள் ஸ்கூலில் எடுத்துன்னு வராங்க எல்லாரும், நானும் எடுத்துன்னு போனோன்னு அவருக்கு செய்து கொடுத்து அனுப்புவோம். ஆனால் அவர் அதை எடுத்துன்னு போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு அதை சாப்பிட்டு சாயங்காலம்னா சேரோடு வருவார் வீட்டுக்கு. பையனை போட்டு அடிப்பேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி எவ்வளோ திட்டம் பண்ணுவோம். அவர் கேட்கல. நாளடியில் ஜாம்பஜார் பகுதியில், நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து ஜாம்பஜார் பகுதியில் எங்களுடைய சொந்தக்கார வீட்டில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டேன். அவரை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கழுத்தெல்லாம் அழுக்கோட
நாங்கள் நல்லா சீராக இருப்போம், அவர் சீர் இல்லாமல் இருப்பார். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவர் வந்து இந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன நினச்சாங்க. ஆனாலும் அவரை நான் சுத்தம் பண்ணி, அவர் கை காலெலாம் புண்ணாக இருக்கும். அவங்கவுங்க பசங்கள்லாம் அடிச்சிடுவாங்க அவரை போட்டு, தம்பி எங்கள் பையனை போட்டு அடிச்சிடுவாங்க. காலு கையெல்லாம் புண்ணு இருக்கும். நான் வந்து கேட்பேன், என்னடா இது உனக்கு அடிபட்டுருக்குதுன்னா, அவன் அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான்னு சொல்லுவான். அடங்க மாட்டான். பெரியவங்களெல்லாம் போடா வாடான்னு கேட்டுக்கின்னு வாயாடி அவங்க சொல்லுவாங்க, என்ன புள்ள வளர்க்குற, அது என்னானே பண்ணுது, அந்த புள்ள வந்து என்ன இது என்னங்க எங்களை திட்டுது, எங்களை போடா வாடான்னுது, அசிங்கமாக பேசுது, அநியாயமாக பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவர் எங்கன்னா சாவு குத்து மோனம் அடித்தா அங்கே தான் முதல்ல ஆடுவார். போயிட்டு உங்கள் பையன் என்ன சாவு குத்து ஆடுறானே, நல்லா ஆடுறானே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ அடங்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுவான். அழுக்காக இருப்பான். அவனுக்கு பேனு ஈரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு அவனை குளிக்க வச்சு அவனை கொண்டுன்னு போயிட்டு பத்திரம் பண்ணுவேன். பயம், ஏன்னா அவன் கூட சேர்ற பசங்க எல்லாம் செத்துருவாங்க. நம்ம புள்ள மாட்டி அந்தமாரி செத்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு வருத்தத்தில் அப்படியே வேதனைப்படுவான். அவனை குறித்து எனக்கு வேதனை இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கோயம்பேடு பகுதியில் அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்தக்காரங்க வந்து என்னுடைய பொண்ணை கேட்டு கட்டினாங்க. பொண்ணுக்கு ஒரு 35 சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவங்களாம் வளர்ந்தாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் பொண்ணு ஒரு 3 மாதம் வாழ்ந்தாங்க, வாழல. 1 மாதமாகி வந்துட்டாங்க கோயம்பேடு பகுதியில். அதோடு அவங்களும் வந்து கூப்பிடல, நாங்களும் வந்து அவங்கள சேர்க்கலை, அப்படியே வச்சுன்னு இருந்தோம். நாளடைவில் ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்கு. அந்த குழந்தை இருதய ஓட்டையாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கேஎம்சியில் பிறந்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்க, அப்படி இந்த குழந்தை தண்ணி ஊற்றக்கூடாது, சாம்பிராணி புகை போடக்கூடாது, உள்ளன் துணியில் கட்டி வச்சிடணும் குழந்தைய, அந்த குழந்தைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுன்னு நாங்கள் அதேமாரி வச்சுன்னு இருந்தோம். ஆனால் அந்த குழந்தைக்கு அடிக்கடி பிக்ஸு வரும். இந்த பிக்ஸு வரும்போது இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலாக பார்க்கும்போது அந்த குழந்தைய சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை பிழைக்காது. ஏன் பிழைக்காதுன்னு பணக்கார ஆஸ்பத்திரியில் ப்ரைவேட்டில் கொண்டு போயிட்டு ஒரு 6 லட்சம் கிட்ட செலவு பண்ணி எங்கள் நகை பணத்தெல்லாம் விற்று எல்லா நகையெல்லாம் விற்று என்னுடைய பொருள், வீடு, வாசல், வண்டி, இந்த ராஜெட்டு மோட்டர்னு சொல்லுவாங்க, அந்த வண்டி எங்கள் கையில் ஒரு 4 வண்டி இருந்தது. அந்த வண்டியெல்லாம் விற்று 35,000 சொல்லி செய்த வண்டிங்க எல்லாமே, காசு கொடுத்து செய்த வண்டிங்க. அந்த வண்டியெல்லாம் விற்று அந்த குழந்தைக்கு செலவு பண்ணிவிட்டு கடைசியாக அந்த குழந்தை பிழைக்காதுன்னு என் கையில் கொடுக்கும்போது எனக்கு வீடு வாசலே இல்லை, எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டேன் அந்த குழந்தைக்கு. இப்போ ஒரு ஆரம்பம் என்னன்னா, அந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என் கூட இப்போ எங்கள் வீட்டுக்கார் இல்லை, அடுத்தது பையன் இல்லை, எங்கே இருக்கிறானே தெரில. எங்கள் வீட்டுக்கார் குடிக்கு அடிமை, சீட்டு விளையாடுவார், கிளப்பு சீட்டாடி எங்கள் வீட்டுக்கார். அவர் ஒரு பக்கம் போயிட்டார். ஏன்னா நாங்கள் வந்து அந்த குழந்தை அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது அவரோட குடும்பம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவரும் என்னை விட்டு வெளியேறிட்டார். இப்போ நானும் எங்கள் பொண்ணு அனாதையாக அந்த குழந்தைய வச்சுன்னு இருக்கிறோம். அந்த டைமில் எங்கள் பையன் அந்த மோட்ரு வண்டி, அந்த சின்ன வயசில் ஒரு 12 வயசு பையனாக இருப்பான், மோட்ரு வண்டி ஓட்டி அதில் சாப்பாடு எதனா கொடுத்தாதான், அதுவும் ஏற்ற விட மாட்டாங்க, சின்ன பையனில் அடிச்சு தோர்த்துவாங்க. ஏய் போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு தோர்த்துவான். சொல்லுவான், நான் ஏற்ற போனேன், 12 வயசுலேயே ஏற்ற போனேன், அங்கே இருக்கிறவங்க என்னை அடிச்சு தோர்த்துறாங்க. அப்படியே அவனுங்களுக்கு நிறைய சவாரி வந்து போயிட்டு அங்கே யாரும் இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு ஒரு 10 ரோஜா கூட ஏற்றுவாங்க, பெங்களூர் ரோஸ். அதை கொத்தனை போட்டால் ஒரு கூடிக்கு 10 ரூபா 12 ரூபா, அதை 100 ரூபாய் எடுத்துன்னு வந்து அதில் எங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தருவார் பையன். இப்படி அங்கே இருக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை பிழைக்காது. எல்லாம் பணம்லாம் செலவான பிறகு டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தை உங்களுக்கு பிழைக்காது. நம்ம பிழைக்காதுன்னு சொல்லும்போது நாங்கள் அந்த குழந்தைய வச்சுன்னு ரோட்டில் படுத்துன்னு இருக்கிறோம், எங்களுக்கு யாரும் உதவி பண்ண ஆள் இல்லை. அப்போ எங்களுடைய சொந்த பந்தங்கிட்டெல்லாம் போயிட்டு நாங்கள் கேட்டோம், எங்களை கொண்டு போய் எப்படியாவது அவங்க எங்கள் சம்மந்தி வீட்டில் சேர்த்து விட்ருங்கன்னு. எங்கள் சம்மந்தி வீடு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவள் அம்மா தான் வாழ விட மாட்டேன்றா பொண்ணை, அவங்க அம்மா இல்லைன்னா அந்த பொண்ணை சேர்த்துப்போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்னையே அவங்க நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்த கையில் வச்சுன்னு ரோட்டில் பத்துன்னு இருக்கிறோம், வீடு இல்லாமல். அப்போது அந்த குழந்த வந்து கரெக்டாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாக்கா, சனிக்கிழமை விடிய காலத்தில் ஒரு 2 மணிக்கு இறந்து போச்சு குழந்த. பொழுது வெஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை.
அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இந்த குழந்தை செத்து போச்சு. இப்போது ஒரு வீடு இல்லை. இப்போ நான் குழந்தைய கழுத்தணும். அந்த பொணத்தை கழுத்தணும்னு சொன்னால் வீடு இல்லை. வாழறதுக்கு வீடு விடுவாங்க, பொணத்தை கழுத்த வீடு விடுவாங்களா? கரெக்டாக மணி ஒரு 3 மணி 3:15 மணி இருக்கும். நான் அந்த குழந்தை தூக்கி வச்சு அழுவுறேன். என் அழி கட்டி எங்கள் பொண்ணு பக்கத்தில் படுத்துருந்தவங்க அழுது, என்னம்மா குழந்தை செத்து போச்சுமா. அவங்க ஓன்னு அழுகுறாங்க. என் பொண்ணை நானும் மாற்றி 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 குழந்தை பிடிங்க அழுகுறோம். அப்போ எங்கள் பொண்ணு சொன்னாங்க, வாமா கேஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போகலாம், வாமா ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போகலாம் குழந்தைன்னு. செத்து போன குழந்தை ஏம்மா கூட்டின்னு போகணும், செத்து போச்சுமா குழந்தை அப்படின்னு. இல்லை வாமா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னாங்க. சரி வா. தாய் ஒரு பொண்ணு சொல்லும்போது ஒரு அம்மாவுடைய ஒரு குழந்தைய அம்மாக்காரி கேட்குறால, போகலான்னு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போகிறோம். கேளுங்க, கேஎம்சி வாசல் என்ற போன உடனேமே எங்கள் கையில் இருந்த குழந்த தானாக எந்த அழுவுது. அப்போ எங்கள் பொண்ணு பக்கத்தில் இருந்த உடனே சொன்னாங்க, நான் ஏசப்பா கிட்டே வேண்டிக்கினேம்மா, ஏசப்பா எங்கள் குழந்த வாசலாண்ட எழுந்துக்குன்னா நான் சர்ச்சில் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், நீ சொல்கிறது மெய்தாண்டி, நான் கூட ஏசுன்னு சொல்கிறாளுங்களே, அந்த ஏசு தான் இந்த குழந்தைக்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடாதான்னு சொன்னேன்டி. அப்படி சொன்ன பேர் தான் அந்த குழந்தை எழுந்துதுன்னு நான் சொன்னேன். கேஎம்சி ஆஸ்பத்திரி உள்ளே போனோம். அங்கே போனோன்னா அந்த டாக்டர் அந்த குழந்தைய பார்த்துட்டு, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, என்னன்னா பிக்ஸு வந்ததுன்னு சொன்னோம். குழந்தை நல்லா தானே இருக்குது, நல்லா துணியில் சுற்றி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ நான் 1008 பகுதியில் அங்கே நான் வரும்போது எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, மாற்றுக்கட்டுக்கு துணி இல்லை, பொது கக்கூசில் தான் போய் நான் குளிச்சுட்டு வரணும். 5 ரூபாய்க்கு தண்ணி வாங்கிட்டு போயிட்டு குளிக்கணும். துணி துவைக்க இடம் இல்லை. நான் கட்டுக்கிற துணி தெருவில் போட்டுருவேன். அது 2வது எடுத்து எங்கே வைப்பேன், எனக்கு இடம் கிடையாது. நானும் எங்கள் பொண்ணு சாப்பாட்டுக்கு பசியும் பட்டினியுமாக உட்காந்துருந்தோம். எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. யார்கிட்டனா சாப்பாடு கேட்கக்கூட அசிங்கப்பட்டுன்னு உட்காந்துருப்போம். வேதனையாக இருக்கும் எங்களுக்கு. அந்த டைமில் காலையில் பொழுது வெடிஞ்சுது. சாட்சி சொல்கிறேன்னு சொன்னமே, எங்கள் பொண்ணை கூப்பிட்டோம் வான்னு. நான் வரலன்னு சொல்லிட்டாங்க, குழந்தைய பார்த்துக்கிறேன்னு. நான் 1008 பகுதியில் அங்கே ஒரு பாஸ்டர் அங்கே ஒரு சபை வச்சு நடத்தின்னு இருந்தார். அங்கே நான் போனேன். நான் போகும்போது எல்லோரும் என்னை பார்த்து சொன்னாங்க, ரேவதி நான் சபைக்கு ரேவதி வந்துக்குதுன்னாங்க. நான் உள்ளே போனேன். என்கிட்ட மைக் கொடுத்தாங்க. இயேசு எங்கள் குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா என் சாட்சியை நான் சர்ச்சைக்கு வந்ததையும் அவங்க விசுவாசித்தாங்க. ஒரு பயங்கரமான கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு விக்கிரகத்துலேயும் ஒரு சண்டையிலையும் அப்படியே யாரையும் மதிக்காமல் மனப்போன போக்கில் வாழ்ந்துக்கின்னு எது நல்லது எது கட்டுது, யார் நல்லவங்க யார் கட்டுங்க, ஒரு உணரக்கூடிய அறிவே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கும்போது சர்ச்சண்டை வரும்போது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு என்னை பார்க்கும்போது, இவளா சர்ச்சைக்கு வரா அந்த அளவுக்கு கர்த்தர் மேலே உயர்வு அவங்களுக்கு வந்துடுச்சு. அங்கே போகும்போது என்கிட்ட மைக் கொடுக்கும்போது இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நான் சர்ச்சில் உட்காரல, என்னை யாரும் உட்காரன்னு சொல்ல, என்கிட்ட யாரும் பேசவே இல்லை. நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ வீட்டுக்கு வந்துட்டு நானே எங்கள் பொண்ணு அந்த குழந்தைய வச்சுன்னு இருக்கிறோம். அந்த டைமில் எங்களுக்கு பசி, சாப்பாடு இல்லை. அப்போ நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். சர்ச்சுக்கு யாரும் கூப்பிடல, எனக்கு உங்கள் தரிசனம் கிடைக்குது. எங்கே சர்ச் இருக்குது, இயேசு பற்றி யாரும் எனக்கு சொல்லலை, யாரும் என்கிட்ட நெருங்கி வந்து சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, சொன்னால் அவங்களாம் அடிக்கிறதும் திட்டத்தமாக இருந்தால் எந்த கிறிஸ்தவங்க மதிப்பாங்க. இவங்க கோயிலாக போகிற ஒரு ஆள், 2வது இவங்க பூ பொட்டுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ஆள், மஞ்சள் குங்குமத்துக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ஆள். அப்படியும் இயேசு பற்றி சொன்னாலும் வெள்ளைக்காரங்களுக்கு பணம் கொடுத்து சொல்கிறானான்னு சொல்கிறாங்க. இவங்க கையில் போய் எப்படி நம்ம இயேசு பற்றி சொல்ல முடியும்னு சொல்லி யாரும் எங்ககிட்ட நெருங்கி சொல்லலை. ஆனால் அந்த டைமில் என்னுடைய மகன் எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாட்டு காசு இல்லை, நான் அழுதேன். அந்த டைமில் பொழுது நாளடைவில் பொழுது வெடிஞ்சது. எங்கள் புள்ள பெற்ற பொண்ணு பசியாக பத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ காலையில் விடிய காலம் ஒருத்தர் எல்லோரும் பூ கட்டுவாங்க, ஒரு ஆளுக்கு 300 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா பூ கட்டுவோம். எங்கள் பொண்ணும் நானும் வா இல்லை வனி நீ நானும் போய் 300 பூ கட்டின்னு வந்துட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் போய் அந்த வேனில் ஏறிட்டோம். எங்களை போல் நிறைய பேர் பூ கட்டாதவங்களாம் ஏற்றிட்டாங்க. லூக்காஸில் பூ கட்டுறதுக்கு கூப்பிட்டின்னு போகிறாங்க. நானும் எங்கள் பொண்ணு அந்த வேனில் போய் ஏறி உக்காந்து ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. இந்த 300 ரூபா வந்ததுன்னா
நம்ம வாழ்க்கையை திருப்பி தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நான் ஒரு மூலையில் குழந்தை வச்சுன்னு உட்காந்துக்கிறேன், அவங்க வேறு மூலையில் ஒரு குழந்தை வச்சுன்னு உட்காந்து இருக்கும்போது அந்த ஆள் அந்த பூ எங்களுக்கு வேலை கொடுக்குறோம் நேராக வந்து கரெக்டாக அங்கே குறைஞ்சபட்சது ஒரு 500-600 பேர் இருப்பாங்க லேடிஸு. என்ன வானா எழுந்துருன்னு தெத்துறான். அதேமாரி எங்கள் பொண்ணையும் சொல்கிறான், நீ கூட வானா வெளியே போன்னு சொல்கிறான். 2 பேரும் வெளியே வரோம். எனக்கு ஒரே ஏன்னா நான் வண்டியில் வரும்போது 600 ரூபாய் வருதே, நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது கரெக்டாக 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு 600 ரூபாய் போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு நினச்சிக்கின்னு போயிட்டோம்போது அங்கே போகும்போது என்னையும் எங்கள் பொண்ணு அந்த ஆள் 50 ரூபாய் கையில் கொடுத்து துரத்தி விட்டான். அதோடு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக வந்து இறங்குறோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஒரு சர்ச்சு அங்கே தான் நிறுத்துகிறான். சரி வீட்டாண்ட போகிறது வா, சர்ச்சுக்குன்னா போகலான்னு நான் போகிறேன். உள்ளே போயிட்டு சர்ச்சில் உட்காறேன். சர்ச்சு முடிஞ்சுது. எல்லோரும் சர்ச்சு விட்டோன்னே எல்லோரும் அந்த வெத்தலை பக்கத்தில் பொட்டி கடையில் வந்து ரசனா டீ எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்களாம் நாங்கள் மொச்சு பார்த்து நான் அப்படியே நின்று இருந்தேன். ஏன்னா எங்கள் கையில் அன்றைக்கி ரசனாவுடைய விலை 1 ரூபா. அந்த 1 ரூபா ரசனா வாங்க கூட எங்களுக்கு காசு கிடையாது. அங்கேருந்து நேராக மார்க்கெட்டுக்கு வரோம், உட்காந்து இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறோம். மார்க்கெட்டு ஜிலோன்னு இருக்குது. இந்த ஜடப்பூ கட்டுறவங்க என்கிட்ட வந்து, நாங்கள் பெரிய வியாபாரி, பூ வியாபாரி. ஆனால் அந்த ஜடப்பூவெல்லாம் எங்களால் கட்டுறதுக்கெல்லாம் எங்ககிட்டலாம் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க பூ வியாபாரத்தில் பெரிய ஆளாச்சு, இவங்க கையில் போய் இது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மெதுவாக தாழ்மையாக வந்து எங்கள் கையில் கேட்குறாங்க, ஒரு 100 கனகாமரம் கட்டி கொடுங்களேன் அப்படின்னு. கட்டித்தரேன் அப்படிக்கு இப்படின்னு 1000 கொடுத்தாங்க. 1000னா 1 கிலோ பூ கொடுத்து 100 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. இந்த 100 ரூபாய் எங்களுக்கு ஒரு பெரிய காசாக இருந்தது. அந்த 1 கிலோ பூவை கட்டி கொடுத்தோன்னா 100 ரூபாய் கொடுத்தாங்க. அதில் போய் ஒரு 30 ரூபாய் சாப்பாடு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கறி, மீன், முட்டைலாம் வைப்பாங்க. ஒரு 10 ரூபாய் சாப்பாடு போதும், 20 ரூபாய் பதார்த்தம் வச்சு சாப்பிட்டு 70 ரூபாய்க்கு பூ வாங்கி 2 பேருமே அந்த குழந்தைய வச்சுன்னு கட்டிட்டோம். ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சிட்டோம். நாங்கள் தூங்கி எழுந்துச்சுன்னுக்கிறோம். காலையில் தான் வந்தாங்க அந்த பூக்கட்டை இட்டுன்னு போனவங்களாம். வந்த பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் வந்ததே மேல் உங்களை துரத்துந்தே, எங்களுக்கு வேலை வாங்கிட்டு சாப்பாடும் கொடுக்கல, பஸ் சார்ஜும் கொடுக்கல, கூலியும் கொடுக்கல. உண்மையிலேயே உங்களை துரத்துந்து நல்லது, எங்களே துரத்திருந்தால் இன்றைக்கி 10 ரூபாய் இங்கே சம்பாரிச்சிருப்புன்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் நான் ஒரே ஒரு காரணத்தை உணர்ந்தேன். இதுக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி நாங்கள் கரெக்டாக சபைக்கு போனோம். அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் சபைக்கு போகிறேன். அங்கே போகும்போது என்னன்னாக்கா, அன்னையிலேருந்து நான் தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் தொடர்ந்து சபையில் தூங்குவேன். என்னால் சத்தியம் கேட்க முடியாது. போனோன்னு தூக்கம் வரும். என் ஆத்துமாவே கத்தரை சோத்துறின்னு சொன்னால் நான் எழுந்துப்பேன். அப்போ நான் யோசிப்பேன், ஒரு சர்ச்சைக்கு வரோம், நம்ம சத்தியத்தை கேட்க முடியல. 2வது ஒரு காரணம் என்னென்னா, சர்ச்சில் வந்து நான் கேட்க வேண்டிய ஆவல் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய குணநலங்களை ஒரு நொடியிலேயே அன்றைக்கே ஒரே வாரத்தில் என் நிலைமை வந்து ஒரு தெளிந்த புத்தி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சதை நான் கவனித்தேன். ஆனால் சர்ச்சில் என்ன சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு பற்றி சொல்லாமல் அவங்க வந்து யாக்கோபை பற்றி, ஆபிரகாமை பற்றி, தாவீதை பற்றி இப்படி சொல்லினும்போது எனக்கு வந்து இயேசு பற்றி இந்த சர்ச்சில் சொல்லவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் எனக்கு ஒரு 3 மாதங்கிட்ட என் காதில் இயேசுவை ஊழல. அதுக்கப்புறம் தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு இயேசுநாதரை பற்றி சொல்லணும். அப்போ நான் சர்ச்சுக்குள்ளே வந்த 3 மாதத்துலேயே பொடி பாக்கெல்லாம் போட்டுன்னு தான் வரேன். எனக்கு சத்தியம் தெரில, இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் சபைக்குள்ளே வரணுன்றது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அங்கே சர்ச்சுக்குள்ளே வரும்போது தெருவில் தான் இருந்து வரோம், ரோட்டில் தான் தூங்குவோம். ரோட்டில் இருந்து பாத்ரூமில் போய் தெரு கக்கூசில் போயிட்டு 5 ரூபா தண்ணி வாங்கி குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைலாம் தொடர்ந்து சபைக்கு நான் ஒரு ஆள் வருவேன். அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரோ எங்கள் பையனோ எங்கள் பொண்ணோ சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அவங்களாம் பூ வியாபாரம் பண்ணின்னு இருப்பாங்க. நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு சபைக்கு வருவேன். சபைக்கு வந்து தேவனை ஆராதிச்சுட்டு போவேன். ஆனால் போகும்போது வெள்ளை ட்ரெஸ் எடுத்து வச்சுன்னு தான் போனேன். ஆனால் அங்கே போன பிறகு ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்கும்போது முதல் சத்தத்தை நான் கேட்கும்போது என்னன்னா என் காதில் வந்தது, அவர் தான் வானத்தை உண்டாக்குனார், அவர் தான் பூமியை உண்டாக்குனார், அவர் தான் மண்ணெடுத்து மனிதனை உண்டாக்குனார் அப்படின்னு அவர் சொன்ன உடனேயுமே 3 மாதம் பிடிச்சது அது நான் சரியாக கேட்குறதுக்கு. அப்போ நான் யோசனை பண்ணேன், அவர் தான் வானத்தை உண்டாக்குனார், அவர் தான் பூமியை உண்டாக்குனார், அவர் தான் மண்ணெடுத்து உண்டாக்குனார்ன்றத நான் கேட்குறேன். இதை கேட்கும்போது அப்போ மற்ற சாமியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு, இவர் தான் உலகத்தை உண்டாக்கியிருக்கிறாராம், நீங்கள் எல்லாம் சபைக்கு வாங்கன்னு சொல்லி என்னுடைய பையன், எங்கள் வீட்டுக்காரு, எங்களுடைய பொண்ணு, குழந்த எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு வாரந்தோறும் நாங்கள் சபைக்கு போவோம். அப்போ சபைக்கு போகும்போது வீட்டில் பசங்கள்லாம் வரமாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணுவாங்க.
அந்த டைமில் நாங்கள் சோத்திர பலியெல்லாம் இடும்போது எங்கள் பையனுக்கு மேலே இருந்த பேய் அந்தகார ஆவி 3 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது அவர் விட்டு வெளியே போனதை நான் பார்த்தேன். அதுலேருந்து அவர் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்தது என்னுடைய பொண்ணு வாழ்க்கையில் அவளை ஆலயத்துக்கு கொண்டுன்னு போனேன். ஆலயத்துக்கு போகும்போது விவாகரத்தான என் பொண்ணுடைய வாழ்க்கையில் அப்போ தான் அவங்க இதோட நான் ஒழுங்காக வாழறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கணவரும் சமாதானமாக வந்தார். எங்கள் வீட்டுக்கார ஆலயத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி சீட்டாட்டம் குடி வீட்டுக்கே வரமாட்டார். ஆனால் ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும்போது அவருக்கு அந்த குடியிலேருந்து ஒரு விடுதலை, அந்த சீட்டாட்டத்துலேருந்து ஒரு விடுதலை. அவருக்கு ஒரு கேன்சர் வந்துடுச்சு. அவருக்கு அந்த கேன்சர் வந்துட்ட பிறகு டாக்டர் சொல்லிட்டாங்க அவருக்கு பிழைக்க மாட்டார், தூக்கி போட்டாங்க. ஊர் ஜனங்களாம் பார்க்குறாங்க. என்னுடைய சொந்த பந்தங்க சொல்கிறாங்க, இந்த வயசில் தாலியாக இருக்குதே, இதுக்கு என்ன வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டாங்க. டாக்டர் சொல்கிறாரு இவன் பிழைக்க மாட்டான், அவன் என்ன கேட்குறான்னா அவனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணி, ஏசப்பா அவர் மரணம் அடைஞ்சால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது, ஒரு ஆண் பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி தேவனோடு நாங்கள் கேட்கும்போது கர்த்தர் அவர் எலும்பும் தோலுமாக இருந்தாலும் அவரை கொண்டு ஜீவனை தந்தார். அவர் இன்றைக்கி ஜீவனோடு ஞானஸ்தானம் எடுத்து சாத்ராக்குன்னு பேர் எடுத்துக்கினார். எங்கள் பையனை கொண்டு போயிட்டு ஏஎம் சபை ஜான்ராய் பாஸ்டர்கிட்ட, ஐயா இவரை நீங்கள் வச்சு ஒரு ஊழியக்காரனை எனக்கு கொடுக்கணுன்னு சொன்னான். ஆனால் அவர் ஊழியக்காரனாக வரல. அவர் ஒரு திருமணத்துக்கு ரெடியாகி அங்கே இருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் அவர் லவ்லிகத்தில் அடிபட்டு அவர் வீட்டுக்கு வந்தார். அவரை நான் கொண்டுன்னு நான் வேண்டிக்கினேன், என் பையன் படிக்கலை, நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும் அப்படின்னு நான் தேடும்போது அதில் ஒரு குறிக்கோள் ஆண்டவர் கையில் சொன்ன வார்த்தை, கலராக இருக்கணும், முடி நீட்டாக இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல ஒரு சொந்த வீடு இருக்கணும் எங்கள் பையனுக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை கேட்டு நல்ல ஒரு மருமகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு 3 குழந்தை பிறந்து அவருக்கு படிப்பில்லை, அவர் கீழ்ப்படிய மாட்டார், அப்படியே பசங்க கூட சேர்ந்துக்கின்னு சுற்றுவார். ஆனால் அப்பேற்பட்டவரை தேவன் ஒரு ஊழியக்காராக, ஒரு பாஸ்டராக, மேஷாக் ராஜாவாக மாற்றி இன்றைக்கி உன்னத மேச திருச்சபையில் ஒரு பாஸ்டராக ஊழியம் செய்கிறார். என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் மீண்டும் அவன் கணவரோடு சேர்ந்து 3 பிள்ளைகளை பெற்று அவளும் உன்னத மேச திருச்சபையில் செல்லமாத்தோட்ட பகுதியில் ஒரு பாஸ்டராக ஒரு ஊழியம் செய்கிறாங்க. இப்படி எங்கள் வீட்டுக்காரர் என்னோட கூட இருந்து ஜீவனை தேவன் தந்து அவருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து சாத்ராக் மேஷாக்குன்னு சொல்லி அவருக்கும் பேரை வச்சு, எங்கள் மருமகன் மனம் திரும்பி அவருக்கு மேத்யூன்னு பேர் வச்சு இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் உன்னத மேச திருச்சபையில் ஊழியங்களை செய்துன்னு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய பேர பிள்ளைங்களாம் அந்த கீபோர்டு வாசிக்கிறதுலையும் பேடு வாசிக்கிறதுலையும் சபை ஒழுங்கு பண்ணுறதுலையும் பிள்ளைகளை எங்களுக்கு தேவன் பக்கபலமாக உதவி செய்துன்னு வரார். அது மாத்திரம் இல்லை, நான் படிக்கலை, 7ஆம் கிளாஸோடு நின்றுட்டேன். என் பிள்ளைகள் சுத்தமாக பள்ளிக்கூடமே போகல, ஏன்னா குடும்ப சூழ்நிலையில் படிக்கலை. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய 6 பேர பிள்ளைங்களையும் கான்வெண்ட்டில் படிக்க உதவி செய்து, அது மாத்திரம் இல்லை, நல்ல ஷூ போட்டு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து நல்ல பிள்ளைகள் பிறந்த டேட்டோட நல்ல பிள்ளைகள் ஒரு ஒழுக்கமான வழக்க தேவன் இந்த ஞானத்தை எங்களுக்கு தந்து நல்ல ஒரு பிளாட்பாரத்துலேருந்து ஜாக்கெட்டு சரியில்லாமல் பொடி போட்டுக்கின்னு மூக்குத்தி போட்டுக்கின்னு உலகத்தில் ஒரு ஆளாக அழிந்து போகிற என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் விலையேற பெற்ற ஆத்மாவாக மாற்றி இந்த கனமான ஊழியங்களை எங்கள் குடும்பங்களுக்கு தந்து கர்த்தர் எங்களுடைய பெருமைப்படுத்தி ஊழியங்களை தந்து, அது மாத்திரம் ரோட்டில் இருந்துன்னு இன்றைக்கி நான் சொல்கிற சாட்சியை கண்டால் இன்றைக்கி எங்களை கர்த்தர் வச்சுருக்க நிலைமை பார்க்கும்போது நம்பாத ஒரு சாட்சியாக கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியிலேருந்து, பாவத்திலேருந்து, எங்கள் சாபத்திலேருந்து கர்த்தர் விடுவித்தார். முதல்ல நான் சொன்னது போல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாய்சன் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் மீதி. அந்த மீதி நானும் எத்தனை வாட்டி பாய்சன் சாப்பிட்டுருக்குறேன். ஆனாலும் கர்த்தர் அந்த மரணத்திலேருந்து நான் எத்தனை வாட்டி மரணத்தை தேடி இருந்தாலும் அதுலேருந்தெல்லாம் என்னை விடுவித்து அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு மகளாக அவருடைய ஊழியங்களை செய்ய கனமான ஊழியத்தை தந்து இன்றைக்கி என்னையும் ஒரு சாட்சியாக வச்சுருக்கிறாரு. இந்த சாட்சியை கேட்குற ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எத்தனை அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார் தேவன்.
நிறைய சாட்சிகள், நிறைய காரியங்களை எங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு வீடு இல்லாத இருந்து எனக்கு வீடு கொடுத்தார். என்னுடைய மகளாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் 35 சவரம் போட்டான். அந்த நகையெல்லாம் நாங்கள் தான் விற்று அந்த குழந்தைக்கு செலவு பண்ணோம். அதையும் மீட்டு கொடுக்க உதவி செய்தார். இழந்து போன காரியங்களெல்லாம் மீண்டு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் உலகத்தில் வாழ்ந்துன்னு இருந்திருக்கும் போது எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே, நான் சொன்ன பேர் அத்தனை பேருமே, நடராஜன், முருகம்மாள், ராதம்மாள், கலாவதி, வெங்கடேசன், ரகு எல்லாரும் இறந்துட்டாங்க. மீது இருக்கிற நாங்கள் 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.